Hi everyone. Most expected day for ரஜினி சார் ஃபேன்ஸ் as well as கமல் சார் ஃபேன் என்ன காரணம்னா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. அதுக்கான ப்ரமோங்கிறது இன்னைக்கு வந்து 12 o'clock 7 minutes வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட டீகோடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட பர்த்டே வந்து 12th, அட் தி சேம் டைம் கமல் சாரோட பர்த்டே 7th. ஸோ இந்த டைமில் வந்து இந்த ப்ரமோங்கிறது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரமோவோட பிகினிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்சன் வந்து ஒரு ரூம் வாசலில் நிற்கிறாரு. ஸோ ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா காட்ஃபாதரோட போஸ்டரும், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இன் அமெரிக்காங்கிற போஸ்டரும் இருக்குது. ஸோ அப்போது நின்றுக்கிட்டு எங்கே போகலான்னு கன்ஃபியூஷனில் இருக்கும்போது அனிருத் வராரு. ஸோ அனிருத் என்ன பண்ணுறாருன்னா, ரெண்டு விரலில் ஏதாவது ஒன்று தொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எந்த மியூசிக் போடலாங்கிற மாதிரி கேட்க, அப்போ வந்து நெல்சன் என்ன சொல்கிறார், நமக்கே மியூசிக் பற்றி தெரியும், தெரியாத ஆள் மாட்டினா எவ்வளோ இதாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆனால் அனிருத் சொன்ன அந்த விஷயம் ரெண்டு ரூமில் ரெண்டு விரலில் எதை தொட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நெல்சன் வந்து உடனே ஃபஸ்ட்டு வந்து கமல் சார் ரூமுக்கு போகிறாரு. அங்கே கமல் சார் வந்து காஸ்டியூம்ஸுக்காக ரெடியாக இருக்கார். அப்போ வந்து ஒரு ப்ரௌன் கோட் இருக்குது, பிளாக் கோட் இருக்குது. ஸோ கமல் வந்து பிளாக் கோட்டை எடுத்திருக்காரு. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்ஸு, வாட்சஸ்ஸு எல்லாமே இருக்குது, ஷூஸ் எல்லாமே இருக்குது. அதே சமயம் அடுத்த ரூமில் வந்து கமல் பிளாக் எடுத்ததுனால ஒரு ப்ரௌன் கோட்டை வந்து ரஜினி எடுக்கிறாரு. அதே மாதிரி ஷூ கமல் பிளாக் எடுக்கிறாரு, இவர் ப்ரௌன் எடுக்கிறாரு. கிளாஸஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், கமல் பிளாக் எடுக்கிறாரு, இவர் ப்ரௌன் எடுக்கிறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து ரூம்குள்ளேருந்து வெளியே வர்றாங்க. ஒரு ஸ்டைலிஷ் வாக்கோட வராங்க. ஒரு கேரேஜுக்குள்ளே, அதாவது சில லேடிஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்து இவங்களோட லுக்கை பார்த்து அப்படியே மெய் மறந்து பார்க்குறாங்க. ஒரு ஷாட்டில் கமலோட கண்ணு மட்டும் தெரியும், ஒரு ஆங்கிளில் வந்து, இன்னொரு ஆங்கிளில் வந்து ரஜினியோட ஒரு சைடு கண்ணு தெரியாது. அந்த கண்ணு தெரியாதுங்கிறது இல்லை, அந்த கிளாஸோட இதில் வந்து ரஜினியோட ஐஸ் வந்து வியூ ஆகாது. அதாவது ரெண்டு ஆங்கிள் காட்டுற மாதிரி, ஒரு சைடு இவரோட ஆங்கிள், ஒரு சைடு அவரோட ஆங்கிள்ங்கிற மாதிரி காட்டும்போது, அப்போ வந்து அந்த கார் வந்து ஒரு கேரேஜில் நிற்குது. அப்போது ரெண்டு பேருமே வந்து ஒரு ஸ்டைலிஷான ஒரு வாக்கு கொடுக்குறாங்க. ஆஜா ஆஜான்னு மியூசிக் வருது, ராஜாதி ராஜா ராஜாங்கிற மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் ஸ்கோரிங் வருது. அப்படியே ரெண்டு பேருமே ஸ்டைலிஷாக வாக் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போது அங்கே வந்து அந்த க்ளீன் பண்ணுற கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் கிளாமர் கேர்ள்ஸ் மாதிரி இருக்காங்க. ஒருத்தங்க வந்து டக்குன்னு கமலோட பர்சனாலிட்டி, கமலோட ஒரு ஐ விஷன் தெரியும் கிளாஸ்குள்ளேருந்து பார்த்தாலும். ஸோ அதை பார்க்குறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து ஒரு ப்ரௌன் கிளாஸ் போட்டிருக்காரு, அந்த ஆங்கிளில் ஒன்று காட்டுற மாதிரி. அப்போ ரெண்டு பேரும் வாக் பண்ணி வராரு. அப்போ ரஜினி டக்குன்னு கீ எடுத்து கமல்கிட்ட தூக்கி போடுறாரு. ரெண்டு பேரும் காருக்குள்ளே உட்காடுறாங்க. அப்போ வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நெல்சனும் அனிருத்தும் பேக் சீட்டில் இருக்காங்க. அது வந்து ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் காரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் பண்ணுற மாதிரி இருக்குது. கமல் வந்து லெஃப்டில் இருக்கார், ரஜினி வந்து ரைட்டில் வந்து உட்காந்துருக்காரு. அப்போ அனிருத் கேட்குறாரு, என்ன மாதிரி மியூசிக் வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீம் வந்து, அதாவது பெத்தோவனையும் இதையும் கலந்து போடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கமல் ஸ்டாப் பண்ணி ஹோல்ட் பண்ணி, இந்த படத்தில் வந்து யார் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அனிருத்தும் சரி நெல்சனும் பின்னாடி உட்காந்து அப்படியே கண்ணை லைட்டாக ஷேக் பண்ணுறாங்க. அப்போ ரஜினியோட ஒரு வாய்ஸ் வருது, கேட்குறாருல யார் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி. டக்குன்னு காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கமன் சிங் ஸ்டூன் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரமோங்கிறது முடியுது. நிச்சயம் வந்து ரெண்டு பேருமே பயங்கர ஒரு ஸ்டைலிஷாக இருக்காங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா கமல் அண்ட் கேஹெச் அண்ட் ஆர்கே ரீயூனியன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 37 to 38 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து சேர்ந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா கடைசியாக வந்து ஹிந்தி படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்டரில் பண்ணாங்க. தமிழ்னு எடுத்திங்கன்னா மோஸ்ட்லி தில்லுமுல்லு தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த ஒரு படமாக இருக்குது. நிச்சயம் இந்த ரீயூனியன் ரெண்டு ரசிகர்களையுமே கவர்ற அளவுக்கு இருக்கும். இன்னொன்று, இந்த ப்ரமோலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ஒரு ஸ்டைலிஷ் இதாக தான் இருக்காங்க. ஸோ அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த போஸ்டரை பார்க்கும்போது காட்ஃபாதருங்கிறது வந்து ஒரு பெரிய டானு, அதே சமயம் வந்து ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் அமெரிக்கா அதுவும் ஒரு அந்த ரிலேட்டட் ஸ்டோரியாகத்தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ரெண்டு பேருமே கேட்குறாங்கல்ல நெல்சன்ட்ட யார் ஹீரோ அப்படிங்கிறது. மேபி இது வந்து யார் வந்து படத்தில் ஹீரோங்கிறது கூட, ஒரு பெரிய ஆளுங்கிறது கூட ஒரு ஸ்டோரி லைனாக இருக்கலாம். ஆக மொத்தத்தில் ரெண்டு ரசிகர்களுக்குமே, சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கும் சரி, அட் தி சேம் டைம் உலகநாயகன் ரசிகர்களுக்கும் சரி, நிச்சயம் இதுவே வந்து ஒரு பெரிய
ட்ரீட்டாக இருக்கும். நிச்சயம் இப்பயே வந்து அந்த உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனை எகிற அளவுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த ப்ரொமோ. ஆனால் இந்த ப்ரொமோ வர்றதுக்கு முன்னாடியுமே சில விஷயங்கள் என்னென்னா, அந்த கேரேஜுக்கு போவாங்க, காரை ஸ்டார்ட் பண்ணுவாங்கங்கிற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தாலுமே 2 பேரையும் ஸ்டைலிஷாக பார்க்கறது 2 ஃபேன்ஸுக்குமே சரி, அதே மாதிரி சினி லவ்வர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த டபுள் ஹீரோ அப்படிங்கிறது வந்து தமிழ்ல கொஞ்சம் குறைவா இருந்துச்சு. மத்த லாங்குவேஜஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பெரிய ஸ்டார் வந்து ஹிந்திலலாம் இன்னொரு ஸ்டாரோடலாம் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இது வந்து சினிமா உலகத்தில கலெக்ஷன் வைஸும் பெரிய ஒரு கிங் மேக்கர் படமாக அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அட் தி சேம் டைம் அடுத்து வர்ற ஒரு ஜெனரேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்ஸுங்கிறத நிச்சயம் வந்து பண்றதுக்கு தயாராவாங்க அப்படிங்கிற மாரி. ஏன்னா இப்போ ஓரளவுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியிலயும் அந்த மாரிலாம் பண்றாங்க. ஏன்னா சில ஸ்டார்ஸ் வந்து கேமோ அப்பியரன்ஸ் எல்லாமே வந்து பண்றாங்க. நிச்சயம் இந்த படம் வந்து எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனையும் எகிற வைக்கும். நிச்சயம் உலகநாயகன் ஃபேன்ஸா இருக்கலாம், சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸா இருக்கலாம். நிச்சயம் இந்த இந்த மொமெண்ட்டுக்காக காத்திருந்த எல்லோருக்கும் நிச்சயம் இது வந்து ஒரு படம் வந்து படத்துக்கு இப்பயே வந்து எப்படா வருங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து நிச்சயம் செட் பண்ணிட்டாரு. ஓகே, ஆல் தி பெஸ்ட் டு என்டையர் டீம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாரி படத்தோட கேஸ்டிங்கும் போது இப்போதைக்கு வந்து கமல்ஹாசன் சார், ரஜினி சார் இருக்காங்க. நெல்சன் வந்து டைரக்ட் பண்ணுறாருங்கிற செய்தி வந்திருக்குது. ரெட் ஜெயண்ட் ப்ரொடக்ஷன், அனிருத் மியூசிக், இதுதான் ராஜீவ் மேனன் சினிமோட்டோகிராஃபி. இதுதான் இப்போதைக்கு இந்த படத்தை பற்றின டீட்டெயில் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ டைட்டில் எதுவும் வரல. கேஹெச் இன்டு ஆர்கே ரீயூனியனுங்கிறது மட்டும்தான் நமக்கு இப்போ கிடச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ.